Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.5 first sum இந்த வீடியோல பார்க்கலாம். Check whether the following sequence are in AP அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏபில இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபில இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா இருக்கணும். அதான் கண்டிஷன். ஓகேவா? அதாவது T1, T2, T3, T4 அப்படின்னு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது T2 minus T1 is equal to T3 minus T2 is equal to T4 minus T3 அப்படி இந்த எல்லா டிஃபரன்ஸுமே வந்து ஈக்குவலா இருக்கணும். அப்ப நான் வந்து they are an AP அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A minus 3, A minus 5, A minus 7 etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது T1, இது T2, இது T3 அதை எழுதுறோம். So T1 is equal to A minus 3, T2 is equal to A minus 5 and T3 is equal to A minus 7. இப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப T3 minus T2 is equal to T2 minus T1. ரெண்டு ஈக்குவலா இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸும் இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபில இருக்குன்னு அர்த்தம். ஸோ T3 minus T2 is equal to T2 minus T1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ T3 minus T2 T3 என்னது A minus 7 minus A minus 5 அப்படின்னு இருக்கும். இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ A minus 7 minus A plus 5 ஆயிருது. இப்போ பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து minus 7 plus 5 கிரேட்டர் நம்பரோட சைன் என்னது மைனஸ். ஸோ மைனஸ் தான் பண்றோம். அப்போ வந்து 2 7 minus 5 என்னது 2. ஸோ minus 2. அடுத்து T2 minus T1 கண்டுபிடிக்கணும். ஸோ T2 minus T1 is equal to T2 ஓட வேல்யூ என்னது A minus 5 minus A minus 3 அது எழுதியிருக்கோம். இப்போ மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மைனஸ் A minus 5 minus A plus 3 அப்படின்னு இருக்கு. இதுலயும் இந்த பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் minus 5 plus 3 இருக்கு. minus 5 plus 3 அப்படின்னா மைனஸ் இன்டூ பிளஸ் தான் மைனஸ் கிரேட்டர் சைன் தான் நம்ம பண்ணணும். ஸோ மைனஸ் 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா -2 -2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ T3 minus T2 is equal to T2 minus T1 ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா என்னது the sequence are in AP அப்படின்னு சம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 1/2, 1/3, 1/4, 1/5 etc. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் T3 minus T2 is equal to T2 minus T1 இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ஏபில இருக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ T1 இது 1/2, T2 1/3, T3 வந்து 1/4, T4 வந்து 1/5. ஸோ ஃபர்ஸ்ட் T3 minus T2 is equal to T2 minus T1. ஸோ ஃபர்ஸ்ட் T3 minus T2 கண்டுபிடிக்கிறோம். is equal to 1/4 minus 1/3. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 4 3s are 12. ஸோ 12 போட்டோம்னா இங்க வந்து 3 மல்டிபிள் பண்றோம் மேலையும் கீழையும். ஸோ இங்க 3 ஆகும். மைனஸ் இங்க 4 மல்டிபிள் பண்ணுவோம் மேலையும் கீழையும். ஸோ வந்து இங்க 4 வரும். ஸோ 3 minus 4/12. 3 minus 4 அப்படின்னா -1/12 அப்படின்னு இருக்கு. அடுத்து T2 minus T1 கண்டுபிடிக்கணும். T2 minus T1 is equal to 1/3 minus 1/2 which is equal to எல்சிஎம் எடுக்கிறோம்னா 3 2s are 6. ஸோ இங்க வந்து 2 ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணணும். இங்க வந்து 3 ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 1 2 is 2. ஸோ 2 minus 3 இங்க வந்து 3 ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 3 வரும். ஸோ 2 minus 3 divided by 6 which is equal to 2 minus 3 அப்படின்னா -1/6. இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் பாருங்க not equal. So T3 minus T2 is not equal to T2 minus T1. Therefore, the sequence is not in AP. இந்த sequence வந்து AP கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா third subdivision பாருங்க. 9, 13, 17, 21, 25. அதேதான் T3 minus T2 is equal to T2 minus T1 பார்க்கணும். இப்போ T1, T2, T3ன்றது என்னென்ன அப்படின்றது T1 is equal to 9, T2 is equal to 13, T3 is equal to 17. இப்போ 17 minus 13 which is equal to 13 minus 9 அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். So T3 minus T2 is equal to 17 minus 13. ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன வரும் 4. அடுத்து என்ன பண்ணணும் T2 minus T1 அப்ப 13 minus 9. So T2 minus T1 is equal to 13 minus 9 which is equal to 4. ரெண்டுக்குமே வேல்யூ சேமா இருக்கு. So T3 minus T2 is equal to T2 minus T1 ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்றனால the sequence are in AP அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து fourth subdivision பார்க்கலாம். Fourth subdivision -1/3, 0, 1/3, 2/3 etc. அப்படின்னு இருக்கு.
இதுலயும் T3 minus T2 is equal to T2 minus T1 அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதை எழுதிக்கிறோம். இது T1, இது T2, இது T3. ஓகேயா? அப்ப T1 is equal to minus 1 by 3, T2 is equal to 0 and T3 is equal to 1 by 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ T3 minus T2, so 1 by 3 minus 0, அப்போ வந்து 1 by 3 தான் வரும். அடுத்து T2 minus 1 by 3, அப்ப T2 minus 0 minus 1 by 3 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ வந்து பிளஸ் ஆயிரும். ஸோ T2 minus T1 is equal to 0 minus minus 1 by 3, ஸோ அடிஷன் ஆயிருது. ஸோ 0 plus 1 by 3 which is equal to 1 by 3 வந்துருச்சு. T3 minus T2வும் T2 minus T1வும் சேம் வேல்யூ 1 by 3 கிடைச்சிருக்கு. அப்பனா அது வந்து AP. So therefore T3 minus T2 is equal to T2 minus T1. Therefore the sequence are in AP அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்த fifth subdivision பார்க்கலாம். 1 minus 1 1 minus 1 1 minus 1 etc. it goes on. Okay, இப்போ அதே ஃபார்முலா T3 minus T2 is equal to T2 minus T1. இப்போ T1 எது 1, T2 வந்து minus 1, T3 வந்து 1. ஸோ அதை எழுதிக்கிறோம். இப்போ T3 minus T2, so 1 minus minus 1 அப்படின்னு எழுதுறோம். ஸோ 1 minus 1 minus 1 is equal to 1 plus 1 which is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்த T2 minus T1 அப்படின்னா T2 minus T1 is equal to minus 1 minus 1. So minus 1 minus 1 அப்படின்னா minus 2 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. இப்போ 2 minus 2 ரெண்டும் சேம் கிடையாது, சைன் மாறி இருந்தாலும் சேம் கிடையாது. So not equal. So T3 minus T2 is not equal to T2 minus T1. Therefore the sequence are not in AP அப்படின்னு சொல்லி இந்த சம் முடிச்சிடலாம். Thank you.